ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஓம் त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुस्था सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव. ஆருயிர் அன்னையும் நீயே, அருமை தந்தையும் நீயே, உறவும் சுற்றமும் நீயே, உதவிடும் நண்பனும் நீயே, கற்கும் கல்வியும் நீயே, சேர்க்கும் செல்வமும் நீயே, அனைத்துமான எந்தன் ஆதி தேவனும் நீயே. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மனே நமः. நீலாரங்க ஸ்தனகிரீதடி சுப்ரமுத்போத்யம் கிருஷ்ணம் பாராத்யம் சம்ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வசிஷ்டாயாம் சரஜி நிகழிதம் யா பலாத்து கிருத்த புந்தே கோராலஸ்யை நம இதமிதம் பூயய வாசு பூயக. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்பார்ந்த ஆன்மீக பெரியவர்களே, நம்முடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்த திட்டத்தினுடைய சார்பாக இந்த மாதங்களில் சிறந்ததான மார்கழி மாதத்திலே வேதம் அனைத்துக்கும் வித்து விதை என்று கருதப்படுகின்ற ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையை நாம் பிரவச்சனம், அதாவது சொற்பொழிவு என்ற முறையிலே தொடர்ந்து ஆற்றிக்கொண்டு வருகிறோம். அந்த நிகழ்ச்சியை இந்த திருக்கோயிலிலே செய்வதற்கு நல்ல முறையிலே ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்ற, அனுமதியும் கொடுத்து நம்முடைய தமிழ்நாடு அறநிலையத்துறை அலுவலர்கள் மற்றும் கோயில் பணியாளர்கள், ஆன்மீக அன்பர்களாகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்கழி மாதம் தொடங்கி நேற்று வரையிலே 4 பாசுரங்கள், அதாவது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த 4 பாசுரங்களையும் அதனுடைய பொருளையும் பார்த்தோம். இன்றைக்கு 5ஆம் நாள் பாசுரமாக மாயனை மண்ணும் வடமதுரை மைந்தனை என்ற அந்த 5வது பாசுரத்தையும் அதற்குரிய விளக்கம், நயம், சோபதார்த்தம் ஆகியவற்றை பார்க்க போகிறோம். அந்த சொற்பொழிவையும் பாசுரத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு கிருஷ்ணரை வணங்குகின்ற ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. இது ஒரு அற்புதமான திருமந்திரம். இதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய அந்த பூஜை காலத்திலே வாய்விட்டு சொல்லுவது நல்ல விதமான பலனை கொடுக்கும். ஏனென்றால் இங்கே அந்த கிருஷ்ண பகவான் அவதரித்த அந்த செய்திகள் குறிப்பிட்டு காட்டப்படுகின்றன. கிருஷ்ணாய
வாசுதேவாய. வாசுதேவர் என்பது பகவான் கிருஷ்ணனுடைய பெயர். அவருடைய தந்தையார் பெயர் என்ன தெரியுமா? வாசுதேவருடைய தந்தையார் பெயர் தெரியல. வசுதேவர். தந்தையார் பெயர் வசுதேவர், கிருஷ்ணனுடைய மற்றொரு பெயர் வாசுதேவர். ஆகையினால்தான் அங்க வாசுதேவாய என்று கிருஷ்ணனை பாடுகின்றோம். ஏனென்றால் அந்த வாசுதேவருக்கும் தேவகி நந்தனாயன் சொன்னோம் இல்லையா, தேவகிக்கும் மகனாக, எத்தனையாவது மகனாக? 8வது மகனாக அவதாரம் எடுத்தவர் அந்த கிருஷ்ண பகவான். ஆகையினாலே அவர் 8வது மகனாக அவதரிக்கிறார் என்கிற பொழுது அதற்கு முன்னாலே பல பேரும் அந்த தேவகியினுடைய வயிற்றிலே பிறந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் கம்சனாலே வதைக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். 7வது முறையாக கருவுற்றிருந்தால் என்ன தேவகி. ஆனால் அந்த தேவகியுடைய வயிற்றிலே இருந்த 6 மாத கருவை கொண்டு போய் யசோதனுடைய அந்த வயிற்றிலே அதை மாற்றி அதன் பிறகு என்ன செய்தார்? அங்கு யாதவ குலத்திலே இடையற்பாடியிலே ஆயர்பாடியிலே இருந்த யசோதா பிராட்டிக்கு அவர் அந்த இடத்திலே சென்று வளர வேண்டும் என்பதற்காக 8வது மகனாக கர்ப்பம் தரிக்க வைத்தார் தேவகி தாயாருக்கு. ஆகையினாலே அந்த வசுதேவருடைய ஒரு மனைவி, அதாவது தேவகிக்கு முன்னாலே திருமணம் செய்து கொண்டவர் தான் ரோகிணி. அந்த ரோகிணியின் மகனாக பிறந்தவர் தான் பலராமர். அதன் பிறகு 8வது மகனாக இவர் அவதாரம் செய்கிறார். ஆகையினாலே பலராமரும் கிருஷ்ணரும் அண்ணன் தம்பிகள் இல்லையா? அது எப்படி அண்ணன் தம்பிகள் ஆகிறார்கள்ன்றது இதை சுருக்கமாக சொன்னேன் நான். இப்போ எப்படி பகவான் அவதாரம் எடுத்தார் என்றால் மாயங்களை செய்து அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணர் என்ற உடனே அவருடைய அந்த மாய செயல்கள், அந்த மாயா லீலா வினோதங்கள் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். அங்கே அவர் கம்சனுடைய சிறை, காலகிரக சிறை என்று சொல்லுவார்கள். அந்த காலகிரக சிறையிலே இருந்த பொழுது இங்கே பகவான் அவதாரம் செய்தார் என்கிற பொழுது நடுராத்திரியிலே அவர் பிறந்தார். பிறந்த பொழுது அவருக்கு 4 கைகள் இருந்தன. பிறந்த பொழுது கிருஷ்ணருக்கு 4 கைகள் இருந்தன. அதிலே கதை, பிறகு சார்கம், சங்கு சக்கரம். கதை, தாமரை, சங்கு சக்கரம் இவற்றை உடையவராக அவர் பிறந்தார். நடுராத்திரியிலே பிறந்தார். அப்படி பிறந்த குழந்தையை பார்த்தவுடனே வசுதேவரும் தேவகியும் மிகவும் பயந்து போய், மகனே நீ உன்னுடைய 2 கைகளை மறைத்துக்கொள், ஏனென்றால் 4 கைகளோடு நீ இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நிச்சயமாக கம்சன் உன்னை அழித்து விடுவான். ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய 2 கைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டவுடனே பெற்றோருடைய அந்த வேண்டுகோளை ஏற்று தன்னுடைய 2 கைகளையும் மறைத்துக் கொண்டார் பெருமான். அதன் பிறகு உடனே நான் இங்கிருந்தும்
பக்கத்திலே இருக்கின்ற அந்த ஆயர்பாடிக்கு செல்ல வேண்டும். ஆகையினாலே என்னை அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வசுதேவரிடம் அந்த குழந்தை சொன்ன உடனே அவர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு யமுனை ஆற்றிலே இறங்கி அப்படியே நடந்து சென்று கொண்டே இருக்கிறார். அவ்வாறு அவர் அந்த கிருஷ்ணனை ஒரு கூடையிலே வைத்துக்கொண்டு யமுனை ஆற்றை கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த கிருஷ்ண பகவானுடைய பாதங்கள் அவர் எடுத்து சென்ற கூடைக்கு வெளிப்புறத்திலே தொங்கிக் கொண்டு இருந்தன. ஆகையினாலே கொஞ்சம் நீர் தான் யமுனையிலே ஓடிக்கொண்டிருந்தது. இவர் அந்த யமுனை ஆற்றிலே இறங்கிய உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீரானது என்ன செய்தது? அதிகமாக வளர்ந்து கொண்டே வந்தது. வந்து இடுப்பளவு நீர் வந்தது. பிறகு கழுத்தளவு வந்து அங்கே தன்னாலே ஆற்றை கடந்து போக முடியாதோ என்னமோ என்று அந்த வசுதேவர் பயந்தபோது அந்த கூடையிலே படுத்துக்கொண்டு வெளியே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கிருஷ்ணனுடைய பாதங்களை யமுனை நதியினுடைய அந்த நீரானது தொட்டு விட்டது. அப்படி தொட்ட உடனே திருப்தி அடைந்த அந்த யமுனை கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் குறைந்து கொண்டே வந்து நடந்து போகின்ற அளவுக்கு வந்தது. அதன் பிறகு குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த ஆயர்பாடிக்கு சென்றார் வசுதேவர், கிருஷ்ணனுடைய தந்தை. அவ்வாறு செல்லுகின்ற பொழுது அங்கே ஆயர்பாடியிலே நந்தகோபனுடைய அந்த அரண்மனையிலே இருக்கின்ற எல்லோரையும் உறங்க வைத்து விட்டார். உள்ளே சென்று அங்கே யசோதா தேவிக்கு பிறந்திருந்த ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு இந்த குழந்தையை அங்கே வைத்துவிட்டு திரும்பி வந்தார். திரும்பி வந்த பிறகுதான் அந்த ஆயர்பாடியிலே இருந்தவர்கள் எல்லாரும் முடித்துக் கொண்டார்கள். அதே போல மறுபடியும் அந்த கம்சனுடைய சிறைக்கு வந்து உள்ளே நுழைந்து அங்கே அந்த தேவகியினிடத்திலே குழந்தையை ஒப்படைத்த பிறகுதான் அந்த சிறை காவலர்கள் எல்லாருக்கும் விழிப்பே ஏற்பட்டது. ஆகையினாலே இவ்வளவும் நடந்தது எப்படி என்றால் அந்த பகவானுடைய மாய செயல்கள். ஆகினாலேதான் இங்க முதலிலே அந்த பாசுரத்தில் மாயனை என்று ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறார். ஆக மாயங்களை செய்து அவதாரம் எடுத்தவன். என்னென்ன மாயம் பண்ணாரு? அந்த கருவை எடுத்துக்கொண்டு போய் மாற்றினார். அங்கே அந்த யசோதா தேவி கருவுற வேண்டும் என்பதற்காக தனக்கு அடக்கமாக இருக்கின்ற லோகமாயை என்ற அந்த மாயா சக்தியை அங்கே யசோதனுடைய கருவிலே இருக்க செய்தார். மறுபடியும் பிறந்த பொழுது தன்னுடைய கைகளை மறைத்துக் கொண்டார். வெளியே தூக்கி கொண்டு செல்ல வேண்டுமாகினாலே அந்த கம்சனுடைய சிறையிலே இருக்கின்ற காவலர்களை எல்லாம் உறங்கச் செய்தார். மறுபடியும் தூக்கி கொண்டு வெளியே சென்றார். யமுனையை கடந்து போனார். அங்கே சென்று குழந்தையை வைத்தார். இவை எல்லாம் எதை காட்டுகின்றன? அந்த பகவான் கிருஷ்ணருடைய மாய செயல்களை காட்டுகின்றன. இந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்தை பார்க்கின்ற போது ராமாவதாரத்திலே அவரை சரணாகத வத்சலன் என்று சொல்லுவார்கள். சரணாகத வத்சலன் என்றால் தன்னிடம் வந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும், நான் உங்களை சரணாகதி அடைகின்றேன் என்று சொல்லி யார் வந்து கேட்டாலும் உடனே அபயம் அளிக்கக்கூடியவர்
ஸ்ரீராமர். குகனுக்கு அபயம் கொடுத்தார், தம்பியாக ஏற்றுக்கொண்டார். சுக்ரீவன் என்ற குரங்கினை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டார். விபீஷணனை அரக்கனை ஏற்றுக்கொண்டார். இப்படி பல பேரை அவர் என்ன செய்தார்? அபயம் கொடுத்து ஏற்றுக்கொண்டார். ஆகையினால் அவரை சரணாகத வத்சலன் என்று ராமாவதாரத்தை அழைப்பார்கள். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்துக்கொண்டால் மாயன், மாயச் செயல்களை செய்கின்றவன் என்று அவருக்கு இந்த நம்முடைய பாசுரங்களிலேயும் புராணங்களிலேயும் எல்லாம் சொல்லப்படுகிறார். அந்த பகவான் கிருஷ்ணனுடைய மாயச் செயல்கள் இல்லை என்றால் பாரத போரானது பாண்டவர்களுக்கு சாதகமாக முடிந்தே இருக்காது. இல்லையா? அது நிறைய தெரியும் உங்களுக்கு. பாரத கதையில் அங்கெல்லாம் கொஞ்சம் கேட்டுருக்கீங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆகினால் மாயன் என்றால் கண்ணன், கிருஷ்ணன். ஏன் அவ்வாறு குறிப்பிடுகிறோம்? மாயச் செயல்களை செய்யக்கூடியவர். ஆக மாயனை, மன்னும் வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய் என்று இந்த 5வது பாசுரத்தை முடிக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த பாசுரம்தான். ஆகினாலே நீங்களும் கொஞ்சம் வாய்விட்டு சொல்லுங்க. மாயனை மன்னும் வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க கோய விளையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய். ரொம்ப அற்புதமான ஒரு புண்ணிய காரியத்தை நீங்கள் இன்றைக்கு செய்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த பாசுரங்களை சொல்லுவதற்கே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆக மாயனைன்றதுக்கு இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொன்ன அந்த அவருடைய அவதார கதையிலே இருந்து விளக்கம் கிடைத்து விட்டது. மாயனை மன்னும் வடமதுரை மைந்தனை. வடமதுரை எங்கே இருக்கிறது? வடமதுரை, வடமதுரா. இப்போ நம்ம ஊபின்னு சொல்ல முடியாது, உத்தரப்பிரதேசம். அந்த உத்தரப்பிரதேசத்திலே தான் அந்த மதுரா நகரம் இருக்கின்றது. அதே உத்தரப்பிரதேசத்திலே தான் ஸ்ரீ ராம ஜென்ம பூமியும் இருக்கிறது. ராம ஜென்ம பூமியும் உத்தரப்பிரதேசத்திலே தான் இருக்கிறது. கிருஷ்ண ஜென்ம பூமியும் அங்கேதான் இருக்கிறது. ஆக இங்கே ஆண்டாள் நாச்சியார் வடமதுரை என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் நம்முடைய தென்னாட்டை எடுத்துக்கொண்டால், தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இங்கே ஒரு மதுரை இருக்கிறது. இது என்ன? இது தென்மதுரை. இப்போ நம்ம மதுரை இருக்குல்லம்மா, என்னம்மா கொஞ்சம் ஏதாவது தலைகளை ஆட்டி கொஞ்சம் அப்படி பண்ணாதானே? அப்படியே இருந்தா எனக்கு என்னமோ கேக்குறீங்கம்மா. அவருடைய ரியாக்ஷன் கொஞ்சம் வேணும் இல்லை எனக்கு இல்ல. ஆக தெற்கே ஒரு மதுரை இருப்பதனாலே இப்ப நம்ம மதுரை மைந்தனைனா எந்த மதுரையில எப்ப இருந்தாரு? மதுரை தமிழ்ச்செந்தனான இருந்தது அப்படின்னா நமக்கு தோணும். ஆகினால வடமதுரை மைந்தனை, வடதிசையிலே இருக்கின்ற அந்த மதுரா நகரம்
ஆனா இது மதுரை, அது மதுரா. எவ்வளவு பேர் போயிருக்கீங்க மதுரா? ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. போகணும் போகணும், போய் ஒரு முறையாவது போகணும். சரி, மண்ணும் வடமதுரை. மண்ணும்னா சிறப்பு மிக்க வடமதுரை அப்படின்றது அர்த்தம். அப்ப ஏன்னா அங்கேதான் கிருஷ்ணர் பிறந்தார், அது ஒரு சிறப்பு தானே. நம்ம பாரத பூமியிலே எங்கெங்கோ பல இடங்கள் இருக்கிற போது அங்க பிறந்தார் ஆகினாலே சிறப்பு. ரெண்டாவது, முக்தி தரும் 7 நகரங்கள் என்று சொல்லுவார்கள். மனிதனுக்கு முக்தியை தரக்கூடியது, மோட்சத்தை தரக்கூடியது மொத்தம் 7 இருக்கு. அந்த 7ல் அந்த மதுரை, அதான் மதுரா, அது மட்டும் இல்லாமல் பின்னாலே கிருஷ்ணர் பெரியவராகி துவாரகையினுடைய மன்னனாக இருந்தார் இல்லையா, அந்த துவாரகா என்ற 2ம் அந்த முக்தி தருகின்ற 7 திவ்ய தேசங்களிலே அடங்கும். அது மட்டும் இல்ல அயோத்தி. ஏன்னா அயோத்தி தான் முதலிலே ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரத்திற்கு முன்னாலே ஆகினால் அதை இங்கே குறிப்பிடுகிறார். ஆக அயோத்தி, மதுரா, பிறகு துவாரகை, காசி, காஞ்சி, அவந்தி, பிரயாகை என்ற இவையெல்லாம் 7 ஸ்தலங்கள் மனிதனுக்கு மோட்சத்தை தரக்கூடியவை. ஆகையினாலே சிறப்பா இல்லையா? அது சிறப்பு தான். அப்ப வடமதுராவிற்கு சென்று அங்கே கிருஷ்ண ஜென்ம பூமியை அனுபவிக்க முடியாதவர்கள், தமிழகத்திலே இருக்கிறவர்கள் என்ன பண்ணிடலாம்? காஞ்சிக்கு போயிடலாம். ஏனென்றால் காஞ்சிபுரத்தில் போய் சேவிங்க. நீங்க பார்க்கல, நீங்கள காஞ்சிபுரத்தில் போய் இருக்கிற பெருமாளை, வரதராஜ பெருமாள் இங்க இருக்கார் இல்லையா, இந்த திருக்கோலம் வரதராஜ பெருமாளை சேவிச்சா முக்தி கிடைச்சிடும், மோட்சம் கிடைச்சிடும். சரிதானா? சரி. ஆக அதே மாதிரி அவர் பிறந்த அந்த மதுராவின் பக்கமா எது ஓடிக்கொண்டிருக்கிறது? யமுனா நதி, யமுனை ஆறு ஓடுகிறது இல்லையா? அந்த யமுனையும் புண்ணிய தீர்த்தங்கள் மொத்தம் 7ன்னா அதுல 1 கங்கை யமுனா, கங்கா யமுனா ச கோதாவரி கிருஷ்ணா நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு என்று சொல்லுவார்கள். ஆகினால வேற எங்கும் போக முடியலனாலும் நமக்கு எது இருக்குது? காவிரி இருக்குது. குறைந்தபட்சம் காவிரியாவது போயிட்டு என்ன பண்ணணும்? ஒரு முழுக்கு போட்டு வந்துடணும். அப்ப நமக்கு எலிஜிபிலிட்டி வந்துடுது, நமக்கு தகுதி வந்துடுது. அங்க போனாலும் பரவாயில்ல, காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம். அதுக்கு பிறகு இங்க காவேரி நதியில குளிச்சுட்டா போகணும். ஆகையினால் அதனால்தான் மண்ணும் வடமதுரை மைந்தன். அந்த வடமதுரை என்ற முக்கிய ஸ்தலமான பெருமை மிக்க அந்த இடத்திலே பிறந்தவர் மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை. அப்ப இப்ப சொன்ன யமுனா ஆற்றை நடந்து போனார் சொன்னோம் இல்லையா, அதுக்காகதான் அந்த யமுனை ஆறு தூய்மை அடைந்திருக்கிறது. எதனால? கிருஷ்ணருடைய அந்த பாதங்களை அது ஸ்பரித்து விட்டது, தொட்டுட்டது. தொட்டுடனே கிருஷ்ணா எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு? அது தன்னுடைய அந்த பெருமையை ஏற்றுக்கொண்டது. அதை தூய பெருநீர், பெருநீர் நிறைய வேலைங்க உள்ளது. தூய பெருநீர் யமுனை துறைவன். சரிங்களா? யமுனை துறைவன். அந்த யமுனையிலே அர்த்தம். தொடர்ந்து நைவேத்தியம் முடித்து நம்முடைய இந்த பிரவச்சனத்தை பார்ப்போம்.